இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் மே 16ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் திருநாள். முக்கியமான நட்சத்திரங்கள்ல மக நட்சத்திரம்ங்கிறது தெய்வ அனுகிரகம், இறை சிந்தனை, மியூசிக் டைரக்டர்ஸ், கம்போசர்ஸ் நிறைய பேர் பிறக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல அது ஒன்று. ஒருத்தருடைய ஜாதகங்க கலைகள் அப்படிங்கிறது பல வகைகளில் வரும். மனசை போதையாக்கக்கூடிய எந்த கலைகளில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த கலைக்கான ஸ்தான பிராப்தம் நட்சத்திரங்கள் மூலியமாக நடக்கும். அதில் மக நட்சத்திரமும் ஒன்று. அதனால் பொதுவாகவே மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு கலையை கற்றால் லைஃப் முழுக்க அவங்களுக்கு டிப்ரெஷனே கிடையாதுங்க. இதை மட்டும் தயவுசெய்து குழந்தைகளுக்கு இன்றைய நாள்லேருந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அது ஆன்மீக கலைகளாக இருக்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி காலை 6:23 வரைக்கும் அஷ்டமி, அதுக்கப்புறம் நவமி திதி. மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். மகர ராசியில் இது மகர லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன அமைதி கொடுக்கும். கோவப்படாதீங்க, சிம்பிள். இந்த நாள் கொஞ்சம் டிலேவாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக டிப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்னமோ தெரியல சார், மூடே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மூடு இல்லைங்கிற வார்த்தையை விட்டுருங்க. எந்திரிச்சோன்னா சூரியனை போய் பாருங்க. 2 கண்கள், நேத்திரங்கள் மூலியமா சூரியனை பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஏற்படும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஞான மோட்ச காரகன்னு சொல்லக்கூடிய கேத்துவுடைய நட்சத்திரம் என்ற நாளில் சந்திரன் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். அந்த கேத்து மறுபடியும் சந்திரன்ல தான் இன்றைய நாள் சஞ்சரிச்சிருக்கார். சந்திரன் கேத்து, கேத்து சந்திரன் சொல்லக்கூடிய ரெட்ரோகிரேட் காம்பினேஷன் ஓடின்னு இருக்கு. அதனால பொதுவாகவே இன்றைய நாள் வயிறு உபாதைகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு தேவையில்லாத மூத்த பெண்கள் மூலியமா சின்ன சின்ன சிக்கல்கள், டவுட் உருவாகும். உடம்பு ஃபுல்லாக நீர் கோத்துக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை கூட ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. என்னன்னா, அம்மா அப்பாவை வணங்குவது மாதிரி உங்களுக்கு எந்த விதமான தோஷ பரிகாரம், சாந்தி பரிகாரம் கிடையாது. எவ்வளோ மோசமான ஒரு கிரகம் உங்களை டார்ச்சர் பண்ணாலும் சரி, இன்றைய நாள் லலிதாம்பிகா தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். தாமரை புஷ்பங்களால் சுவாமிக்கு பூஜை செய்து லலிதாம்பிகாயே நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு 11 முறை மனசில் ஜபிச்சுட்டு போங்க. எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க, டவுட் படாதீங்க, பிரச்சனை ஆகாதீங்க, மியூட்டில் இருங்க. அமைதியாக உங்கள் வாழ்க்கையை இன்றைய நாள் கடத்துங்க, போதும், சூப்பராக இருப்பீங்க. ராசியான் நிறம் தாமரை நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு, நடனம், இசை, நாடகம், கச்சேரிகளில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். நிறைய பேருக்கு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். ரகசியமாக இரவு நேரத்தில் உட்காந்து புது விஷயங்கள் கற்றுக்கொள்வது, அகல்ட் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம். கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கற்றுக்கிறது, ஜோசியம் கற்றுக்கிறது, பாட்டு கற்றுக்கிறது, ராகங்களை ஆலாபனம் செய்வது, இதெல்லாம் கேட்டுறது. சில பேருக்கு மனசு சங்கடம் கொடுக்கும், சில பேருக்கு டிப்ரெஷன் மாதிரி வந்துட்டு போகும். ஆனால் இந்த மாதிரி நாட்களில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா போகிறோம், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதில் பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாள் என்ன நடக்குதுன்னு உட்காந்து பேசுங்க. அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எல்லா விதமான மன அமைதியும் நிவர்த்தி ஆகும். நிறைய சந்தோஷங்களை காணக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் தடுக்க முடியும்னா, மகாலட்சுமிக்கு இன்றைய நாள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். என்ன நைவேத்தியம் செய்யணும்? பால் பாயசம் பண்ண முடிஞ்சுன்னா அப்புறம் இல்லை, பாலில் சர்க்கரை கலந்து சுவாமிக்கு மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. எந்த விதமான சுகமும் கெடாது. அதாவது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடம். அந்த சுகஸ்தானம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. சில பேர் தண்ணி வீட்டில் பூந்துடும், இல்லை தண்ணி டேப்பில் ஒழுகின்றே இருக்கும், இல்லை பாத்ரூமில் பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் செய்யக்கூடிய நாள் இருக்கும். மெயினாக யாரெல்லாம் சொந்த பந்தங்கள் கூட அனுகூலமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சொந்த பந்தங்களில் ரொம்ப முக்கியமான வீட்டில் பெரியவங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குங்க இந்த நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னன்னா, நீங்கள் யதார்த்தமாக இன்றைய நாள் ஃபோனில் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோனில் யார் பேசுகிறாங்களோ அவங்க பேசக்கூடிய பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. சைக்காலஜிஸ்ட்
என்னன்னா அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் தீர்வு கொண்டு வரலாம், அவங்களுக்கு எப்படி ஒரு தீர்வை நீங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இந்த நாள் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். உங்கள் மனசு அதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகாமல் சாயந்தரத்துக்கு அப்புறம் அதை பற்றி மைண்டில் வந்து சப்கான்ஷியஸில் போய் உட்காந்துக்கும், அதை அசை போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது, மற்றவங்க பிரச்சனையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கர்மா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் கல்லுப்பில் சுற்றி போட்டுக்குங்க. எந்த விதமான கெட்ட விஷயங்கள் நடங்காது, நெருங்காது. சில பேருக்கு காது உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். ஆனால் மனசங்கடங்கள், மன கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் என்ற நாள் ஹயக்ரீவரை வழிபாடு செய்ய வேண்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பே இல்லாமல் பேசக்கூடாது. இந்த நாள் ரொம்ப முக்கியமாக பேச்சை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். டக்குன்னு கோவப்பட்டு ஏதாவது சொல்லிடுவீங்க, அப்புறம் வீட்டில் ரொம்ப அஃபெண்ட் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு சங்கடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். வாழ்க்கை துணையோடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை, கவனம் தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் அவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே டென்ஷன், ஒரே ப்ரெஷரு, சின்ன சின்ன விஷயத்துக்கு சட்டுன்னு கோவம் வருது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அமைதியான மனப்பான்மை இருக்கணும். சின்னதாக ஒரு சத்தம், யாராவது ஒரு ட்ரம் இப்படி நவுத்தும் போது ட்ருன்னு சத்தம் வந்தோன்னா அது கோவப்படுறீங்க. அமைதியாக இருக்கணும், யாருக்கும் தெரியாமல் இருக்கணும், ரகசியமாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இந்த நாள் அதிகமாக இருக்கும். இந்த போராட்டங்கள் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகிடும். குரு பார்வை விடுகிறதுனால பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. தைரியமாக இருங்க. லக்ஷ்மி குபேராஜ நமஹ அப்படிங்கக்கூடிய ஸ்தோத்திரத்தை இந்த நாள் 81 தடவை பாராயணம் செய்யுங்க. சுவாமிக்கு மஞ்சள் குங்குமத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. சக்கரை பொங்கல் முடிஞ்சா நீங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டு உங்கள் வேலைகளை பாருங்கள். எந்த விதமான கடும் உளைச்சலாக இருந்தாலும் கண்டிப்பாக, மன உளைச்சலாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இன்றைய நாள் சந்திரன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கார். ஸோ இரவு நேரத்தில் பயணம் அப்படிங்கிறது டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். தூக்கம் இருக்காது. வேணும்னே யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. எங்கேயார் போய் வெளியே தங்கினீங்கன்னா அந்த தங்க இடத்துல பக்கத்தில் ஒரே சத்தமாக இருக்கும், தூங்க முடியாது. இல்லைன்னா தூக்கம் இல்லாத டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த ஏரியா உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேவையே இல்லாமல் கன்ஃபியூஷன் கொடுத்துட்டுருக்கோம். இதெல்லாம் நடக்கும். கண் முழிப்பதுங்கிறது இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு லேட் ஆக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சாப்பிட்ருங்க. யாரெல்லாம் கடும் அவதிகளில் இருக்கீங்களோ அவங்க உபவாசம் செய்வது, யாருக்கு? விநாயகருக்கு உபவாசம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உபவாசம் செய்து நாளை காலை குளக்கட்டை சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிங்கன்னா எந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சக்கர வட்டியாக இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு வட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கரெக்டாக 48 நாட்கள் கூட இருக்கு. ஒரு மண்டலம் அதுக்குள்ள விநாயகரை நீங்கள் மனசார வேண்டுங்க. அபாரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை, அக்கறை தேவை. அப்பா அம்மா வந்து ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாமல், எந்த ஒரு விஷயத்தையுமே கன்வே பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய சுய முடிவுகளாக எடுக்காமல் இருக்கணும். நண்பர் இருக்காருங்க, ரொம்ப பாசமான ஆளுங்க. அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை. அவர் அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லி ஒரு 5000 ரூபா கேட்குறாரு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வராது. வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனையாகும். இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது கவனமாக இருக்கணும். மூத்தவங்க மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கும். கால் முட்டி வலிக்கும் சில பேருக்குலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மிகப்பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பாக தரும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிப்பீங்க. வேலைகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். கோபதாபங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுவீங்க. ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஆயுர்வேதா சம்மந்தப்பட்ட படிப்பு படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லா இருக்கும். பாராமெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே சூப்பராக இருக்கும்.
அனாலிசிஸ் அனலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகளில் யார் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருக்கு அதாவது கெமிக்கல் உடம்புல அதிகமாகிறதுனால கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மறைமுகமான இடங்களில் பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு விட்டு கொடுக்கணுங்கிற மனப்பான்மை அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமாக வழிபாடுகளில் உங்களுடைய குலதெய்வத்தில் ஒரு பெண் வழிபாடு இருக்கும். அந்த பெண் வழிபாடை கரெக்டாக பண்ணிங்கன்னா போகிறோம், நல்லா இருக்கும். எல்லை காளி வழிபாடு, எல்லை மாரியம்மன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ குங்குமம் கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, எல்லா விதமான சங்கடங்களும் கண்டிப்பாக நிவர்த்தி அடையும். ராசியா நிறம் குங்கும நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபங்கள் அப்படிங்கிறது பன் வகைகள் உண்டு. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக கோபம் வரும். பாட்டி தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்னதாக பேசினாலும் உடனே டென்ஷன் ஆகிடுவீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் அந்த சந்தோஷத்தை வாங்கிக்கணும். எல்லாமே நமக்கு தெரியும், எது பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தாலும் எதெல்லாம் நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணணுமோ அதெல்லாம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சில இடங்களில் நம்ம அடிபணிந்து போகிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் தப்பு கிடையாது. அந்த இடத்துல உங்களுடைய விஷயந்தான் ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும். எல்லாருமே அந்த உறக்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய நாள் சில இடங்களில் பணிஞ்சு பேசுகிறதும் தப்பு இல்லை. நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் உச்சிஷ்ட மகா கணபதியே நமஹ அப்படிங்கக்கூடிய சோஸ்திரத்தை மனசார பாராயணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இன்றைய நாள் வயிறு உபாதைகள் வரும். அடிவயிறு, சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கட் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் பிரச்சனை வந்து சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யதார்த்தமாக யார்கிட்டையும் போய் பேச முடியாது சார். இன்றைய நாள் ரொம்ப மனசு ஒரு மாதிரி சங்கடம் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் பேசுறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆகலாம். அப்படிப்பட்ட ஃபீலிங் தான் மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி, இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் சில விஷயங்கள் ரகசியமாகவே வைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமானது. சூப்பர்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அனைவரும் இந்த நாள் விநாயகர் மனசார வேண்டுங்க, நல்லா இருப்பீங்க. எல்லோருக்கும் இந்த நாள் எல்லா விதமான சந்தோஷத்தை மட்டுமே கடவுள் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.